கடைசியா நாங்க பெரிய பாடத்தை பார்த்து கொண்டிருந்தோம். அதுல கடைசி முக்கியமான பகுதியில் நிப்பாட்டி நினைக்கிறேன். இல்ல அவ்வளவு பிழை வராம போச்சுன்னா சரி. كلا பிழை வராம ஓதுனீங்கன்னா சரியாயிடும் இன்ஷா அல்லாஹ். كلا لينبذن في الحطمة புத்த என்ன வருது பூப்பாம வானத்தை நோக்கி தூக்கணும். حطمة பூப்பாம حطمة திருப்பி வந்து பாவம். إن كلا لينبذن في الحطمة ம். إن بطش ربك لشديد ويل இந்த للمطففين டால் கலக்குறது வெளியால சவுண்ட் வருது இல்ல. إن بطش ربك لشديد பக்ஷ அதுவும் ويل கலக்கணும். பபூஷ பபூஷ பக்ஷன்னு வரையில அது அல்லது கலக்குறது அது விளங்காத إن மாதிரி போக முடியாது. பபூஷ இங்க إن بطش ربك لشديد ويل للمطففين الذين طغوا في விலை البلاد தேண்டு வருது. தே- போ என்றாலும் பிழை. போ என்று உச்சரிச்சாலும் பிழை. ஏனால் அது என்ன செய்யுது சவுண்ட் கீழ் நோக்கி போகுது. விளங்குதானே? வாய்க்குள்ளா போ போ என்று உச்சரிச்சாலும் மிகவும் கீழ் நோக்கிய உச்சரிப்புக்கு போறதால அது பிழை. அது மாறணும்படி போ. الذين طغوا في البلاد ம். إنا أعطينا ம். ம். அதுலயும் பிழை. إنا أعطيناك الكوثر கிறிஸ்தவங்க பிழை வராம முதலாவது. كلا لينبذن في الحطمة ரெண்டாவது إن بطش ربك لشديد நாலாவது إنا أعطيناك الكوثر நீட்டும் நீட்டும் 3 செகண்ட் நீட்டி ராத்திரும். ها 3 செகண்டுக்கு நீட்டி ராகத்தை எடுத்து விடுங்க. أعطيناك يا إنا أعطيناك الكوثر Good. யோகம் مرفوعة مطهرة பிழை. مرفوعة مطهرة குட். முப்பது மூத்தோட சவுண்ட் சரி. ஓகே ரெண்டாவது. فلينظر الإنسان إلى طعامه ஓகே குட். اذهب إلى فرعون إنه طغى இன்னஹு என்கிறது பிழை. இன்னஹு தகா. اذهب إلى فرعون இது பிழை கலக்கப்படாது. இத்ஹபு اذهب إلى فرعون அது மாதிரியான إنه ஃபிரு என்று போகக்கூடாது. அதுவும் கலக்கப்படும். ஃபிரு ஆவுன அல்ல. ஃபிர் ஆவுன ஃபிர் ஆவுன. فرعون ம். اذهب إلى فرعون إنه طغى சரி போதுமா?
اذهب إلى فرعون إنه طغى நாலாவது. للطاغين مآبا ஓகே, நாலாவது பேச்சு. ஆக நாங்கள் சின்னத்தையும் பெரிய துவாவையும் படிச்சிருக்கால, இப்ப நாங்க ரெண்டையும் சேர்த்து சில விஷயங்களை பார்ப்போம். ஒரு பார்ப்போம். والناشطات نشطا இந்த துவாத்தி அதை கொஞ்சம் தெளிவா வெளிப்படுத்தி வருவோம். பெரிய துவா பக்கத்துல சின்னத்தை வைக்குது, அப்ப ரெண்டுக்கும் அந்த சவுண்டை சரியா வெளிப்படுத்தி வருவோம். والناشطات نشطا ம். ரெண்டாவது. التي تطلع على الأفئدة கொலை. التي تطلع على الأفئدة ஐனுக்கு அலிஃபையும் அலிஃபுக்கு ஐனையும் ஓதுறீங்க. பார்ப்போமே. التي تطلع على الأفئدة இப்போ வருங்க. இடையில நிக்க வேணாம். التي تطلع அல்லதி, على அது அப்படி பிளது. அல்லதி என்று போறல. ஜஸ்ட் 1 செகண்ட். அல்லதி, அல்லதி, அவ்வளவுதான். التي تطلع على الأفئدة அஃப் ஐத அல்ல, அஃப் ஈத. இதுல வந்து இது ஹம்சா தான் வந்து. அல்லதி, أفئدة அஃப் இ, அலிஃப் இ, அஃப் ஈத. التي تطلع على الأفئدة ஐன் ஐன் வளையிறது போதாது. تطلع على تطا تطا சின்னத்தை அதுக்கு பின்னால பெரிய போ. التي تطلع على الأفئدة இல்ல, நாங்க ஏன் அதை பெருன்னு சொல்லணும்னா, நாங்க ஐனுக்கு ஒரு விஷயம் ஒன்று சொன்னோம். என்ன சொன்னோம்? முன்னால வாரலத்தோட சேர்ந்ததாகத்தான் ஐன் வரணும்னு சொன்னோம். அலிஃபுக்கு தான் என்ன சொன்னோம்? முன்னாள் இந்த வாரத்திலிருந்து தெளிவாக பிரிஞ்சு வரணும்னு சொல்லிக்கிறோம். அப்ப இந்த இடத்துல தப்பலி ஊ என்று சொன்ன ஐனை உச்சரிச்சோம் என்றால், அந்த ஐன் என்ன செய்யுது? முழுமையாக முன்னால் இருந்து வாரலத்திலிருந்து வேறுபட்டதாக பிரிந்ததாக வருது. அப்படி வாரது அலிஃப் தான். அலிஃபுக்கு மட்டும்தான் அப்படி வரையல். தப்பலிஉ, தப்பலிஉ. அந்த ஐன் முன்னால வார லாமோட சரியா கனெக்ட் ஆகி தான் வரணும். தொண்டையால தான் உச்சரிக்கணும். அதுக்காக வேண்டி தனியா எடுத்து உச்சரிக்கிறதுங்கிறது பிள்ளை. التي تطلع على الأفئدة என்ன காரணம் கொண்டும் தனியாக உச்சரிக்கிறதுக்க முழுமையாக விட்டு போட்டா சரி. ஓகே, மூணாவது. وإذا السماء كشطت ஓகே, நாலாவது. كلا لا تطعه واسجد واقترب 1 2 3 பேர் வந்தீங்க. كلا لا تطعه واسجد واقترب துத்தியஹு என்று ஹாவனிடப்படாது. இந்த தேய்க்கும் இந்த ரெண்டு தேய்க்கும் இடையில வேறுபாட எடுத்துக்கொள்ளணும். இது சின்னத்தை, பரிபு அல்ல, சின்னத்தை. كلا لا تطيعه واسجد واقترب ஜுது என்று சொல்லி தாலுக்கு லம்மத்துனுடைய உச்சரிப்புக்கு போகாம அதை கலக்கி எடுத்தா சரி. ஜூது, 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 வித்தியாசம் இருக்கு. இது واسجد واقترب
வகுத்தறிவு அல்ல, வகுத்தறிவு. قريب. வகுத்தறிவு. திருப்பி வரும். كلا لا تطيعه واسجد واقترب. வகுத்தான் தான் வருது. வகுத்த சின்ன தே தே. كلا لا تطيعه واسجد واقترب. அல்ல பிரதர். அது மட்டும் சொல்லுங்க. வகுத்தறிவு. واقترب. واقترب. அது தானே. تاني. தே தே. த அல்ல واقترب. தே. வகுத்தறிவு தே. واقترب. அண்ணா மாஷா அல்லாஹ். இது சரி, இப்ப சரி. அதான் அவ்வளவு கஷ்டப்படுத்தவே இல்லை. மிச்சம் சிம்பிளா சொல்லலாம் அது. ம் ولسوف يعطيك ربك فترضى. நாலாவது திருப்பி ஓதுங்க. நாலாவது நம்ம பிழை இல்லாம ஓதல. பிழை இல்லாம ஓதுப்படல. كلا لا تطعه واسجد واقترب. வக்தரிபு அல்ல, காஃப கலக்கணுமே. வகுத்தரிபு. واقترب. குட். வசனத்தை ஓதும். உங்கள்ட்ட பிரச்சனை சொல்ல உச்சரிக்கிறதுல பிரச்சனை இல்லை. எழுத்த உச்சரிக்கிறதுலயும் பிரச்சனை இல்லை. உங்களோட டோன் எடுத்து நீங்க ஓதுற நேரத்துக்கு நீங்க ஓட்டுவா பழைய ட்ரெக்ல போறீங்க. அது பிள்ளை. அங்கதான் நீங்க மாறணும். كلا لا تطعه واسجد واقترب. ம். இப்ப இதுல வஸ் ஜூது என்று உச்சரிக்கிறதுக்கும் பக்குத்தரிபுல பாவ கலக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க ரெக்கார்ட கேட்டு பார்த்தா விளங்கும். பால கலக்கிறது 100% சரி, இவ்விட சவுண்டே வருது. ஆனா தால்ல தூட சவுண்டுக்கு போய் தான் நீங்க கலக்குறீங்க. அது போல அது உங்களோட என்ன சொல்ல, உங்களோட ராகம், உங்களோட ஓதல் உங்களை அந்த இடத்துக்கு மாத்துது. ஓகே, அஞ்சா வாங்க பாப்போம். ولسوف يعطيك ربك فترضى. நம்ம கொஞ்சம் அந்த துவாவை ஃபுல்லா வாய் ஃபுல்லா எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். தடிப்பதை கொண்டு யுஅ்தீக. يعطي யுஅ்தீக. يعطيك. குட் குட். போதுங்க ஃபுல்லா. ولسوف يعطيك ربك فترضى. குட். எங்களுக்கு இந்த பாடம் முடியுது. ஹோம்ஒர்க்ல பெரிய வேலை ஒன்று செய்ய வேண்டியது. நிறைய பிழை அளிக்குது. நான் திருத்தின ஹோம்ஒர்க்ல இருந்து பிழை வந்து உண்மையில புதிய பாடம் இன்றைக்கு நாங்க பார்க்க முடியாத சுச்சுவேஷன் தான் உங்கள்கிட்ட இருக்குது. ஏன்னால் உங்களுக்கு 2 ஹோம்ஒர்க் தரப்பட்டது. இதுவும் ஆல்ரெடி நாங்க ப்ராக்டிஸ் பண்ணது. ரெண்டுலுமே பிள்ளைகள் சரியானதை விட கூட இருக்குது. நான் நினைக்கிறேன் இதுல 2வது தான் எந்த ஒரு பிழையும் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணது வந்துச்சு. இதுல 2, முதலாவது 2வது அதே மாதிரி 4வது, அப்ப 5 வசனங்கள் தான் சரியா மொத்தம் 9. 9ல 5 தான் எங்களுக்கு முழுமையாக எந்த ஒரு பிழையும் இல்லாம சரி அடுத்தது போகலாம் என்ற லெவல்ல வந்துச்சு. அதைத்தான் அவங்களோட ஹோம்ஒர்க்ல நாங்க எதிர்பார்க்கிற விஷயம். பிழை ஒன்றும் இல்லை, அடுத்தது போகலாம் ரெண்டு வந்தா தான் சாட்டிஸ்ஃபைட். குறிப்பிட்ட எழுத்துல நீங்க படிச்சுக்கிறீங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறீங்க, விஷயத்தை விளங்கிக்கிறீங்கன்ட்டு எங்களுக்கு டிசிஷனுக்கு அல்லது என்ன நடக்கும் என்றால், நாங்கள் எழுத்துக்களை படிச்சு கொண்டு போவோம், பின்னுக்கால லொட்டொண்டிக்கும் அவ்வளோ எழுத்தையும் நாங்கள் திருப்பி திருப்பி திருத்த வேண்டி வரும். உதாரணத்துக்கு அலிஃப்ல பிரச்சனைக்கும், மயில பிரச்சனைக்கும், பெயிலையும் பிரச்சனைக்கும், தேயிலையும் பிரச்சனைக்கும், பெரிய தோலையும் பிரச்சனைக்கும், அப்படி எல்லா எழுத்தையும் படிச்சுட்டு போற எல்லா எழுத்தும் பிரச்சனைன்னு சொன்னா முழு வசனத்தையும் வச்சுக்கொண்டு ஒரு கிளாஸ்ல ஒரு வசனத்தை மட்டும்தான் ஓத வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும். அந்த இடத்துக்கு நான் போகக்கூடாது. படிச்சு முடிக்கிற எழுத்துக்கள் அந்த பிரச்சனைக்கு வரக்கூடாதுன்னு தான் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அந்த விஷயத்தை பார்க்குறது. இப்போ நான் சொல்ல இன்றைக்கி ஒரு ஒர்க் ஷீட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். அவங்களோட எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி ஓதின வசனம் எல்லாம் சேர்ந்து அதில் நாங்கள் தந்து பார்த்து அதுலேருந்து நாங்கள் அப்படியோ அடுத்த எழுத்துக்குரிய விஷயத்துக்கு நான் போவோம். அப்போ நீ கட்டாயம் ரெக்கார்டை கேளுங்க. ரெக்கார்டை கேட்கறது குறிப்பிட்ட உங்களோட பாடத்துல நீங்க படிச்சு முடிச்சுக்கிற எழுத்துக்கள்ல நுணுக்கமான பிழைகள் எந்தெந்த எழுத்துக்கள்ல எப்படி வருது. நான் திருப்பியும் சொல்ல, உங்களோட உச்சரிக்கிறதுல பிழை அல்ல, சொற்களாக வாசிக்கிறதுலயும் பிழை அல்ல. உங்களோட ராகம் எடுத்து
உங்களோட ஸ்டைல நீங்க ஓத போற நேரம் உங்களோட ட்ரெக் மாறுது, அதை தான் நீங்க பார்த்துக்கணும். அதை நீங்க மாத்தி உங்களோட நேச்சருக்கு, உங்களோட இயல்பான ஓதலுக்கு நீங்க டோனை மாத்தி கொண்டீங்கன்னால் உங்களுக்கு இது இஷ்யூ ஒன்று இருக்காது இன்ஷா அல்லாஹ். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கேட்காத சரியா?